பாஜக தொண்டர்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஆட்டம் பாட்டத்துடன் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வரக்கூடிய காட்சிகளை நேரடியில் பார்த்து வருகிறோம். டெல்லியில் இருந்து கிட்டத்தட்ட 40 தொகுதிகளில் முன்னிலை பெற்று வரக்கூடிய பாஜக அதனுடைய தொண்டர்கள் மகிழ்ச்சியை அதனை வெளிப்படுத்தி வருகிறார்கள். விவரங்களுடன் நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, இப்போ அந்த மகிழ்ச்சி கொண்டாட்டம், உற்சாகம், இது தொடர்பான உங்கள் விவரம். கோபால், டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை மும்முரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில பாஜக இந்த வாக்கு எண்ணிக்கையில தொடர்ந்து முன்னிலையில இருக்கிறது. கிட்டத்தட்ட 42 தொகுதிகள் வரை முன்னிலை வகிப்பதாக தெரிவித்திருந்தாலும் கூட தற்போது அதிகாரப்பூர்வமாக 40 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது பாஜக என்று இந்த வாக்கு எண்ணிக்கையினுடைய நிலவரம் என்பது தெரிய வந்திருக்கிறது. ஆளும் ஆம் ஆத்மி இந்த தேர்தலில் இந்த வாக்கு எண்ணிக்கையில கிட்டத்தட்ட 28 சட்டமன்ற தொகுதிகளில் முன்னிலை வகிப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில இதுவே தங்களுக்கான வெற்றி என்று பாஜக தற்போது வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த டெல்லி சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை 70 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டதாக இருக்கக்கூடிய இந்த சட்டப்பேரவை தொகுதியில கிட்டத்தட்ட 36 சட்டப்பேரவை தொகுதிகளை கைப்பற்றினாலே ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு அதிகாரம் அந்த எந்த கட்சி அந்த 36 இடங்களை கைப்பற்றுகிறதோ அந்த கட்சிக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய அதிகாரம் என்பது இருக்கும். ஆனால் தற்போது பாஜகவை பொறுத்தவரை 40லிருந்து 42 இடங்கள் வரை முன்னிலையில் இருக்கக்கூடிய நிலையில அவர்கள் தங்களுடைய வெற்றி உறுதியானதாக கருதி வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 26 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக தங்களுடைய ஆட்சியை மீண்டும் டெல்லியில அமைக்க இருப்பது இது ஒரு வரலாற்று சாதனையாகவே பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக ஆம் ஆத்மி கட்சி, ஆம் ஆத்மிக்கு முன்பாக காங்கிரஸ் ஆட்சி அமைத்த ஒரு மாநிலமாக டெல்லி இருக்கக்கூடிய நிலையில இந்த டெல்லியை பொறுத்தவரை நாட்டினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய டெல்லியில பாஜக காலூன்ற முடியாது என்பன போன்ற பல்வேறு கருத்துக்கள் பேசப்பட்டு வந்த நிலையில இந்த ஒரு முன்னிலை நிலவரம் பாஜகவுக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 42 தொகுதிகள் வரை அவர்கள் முன்னிலை வகிப்பதாக தற்போதைய தேர்தல் நிலவரம் என்பது தெரிவிக்கிறது. அதே போல முக்கிய தலைவர்களை பொறுத்தவரை டெல்லி சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவு நிலவரத்தை பொறுத்தவரை முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்து அவர் போட்டியிட்ட சட்டமன்ற தொகுதியில அவர் முன்னிலை வகித்து வருகிறார். அவரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர் பிரவேஷ் வர்மா பின்தங்கி இருக்கிறார். அதே போன்ற முன்னாள் துணை முதலமைச்சராக இருந்த மணிஷ் சிசோடியா அவர் போட்டியிடக்கூடிய அந்த ஜங்புரா சட்டமன்ற தொகுதியில தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறார். அதே போன்று கால்காட்சி தொகுதியில டெல்லி முதல்வர் அதிஷி தற்போது பின்தங்கி இருப்பதாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் ரமேஷ் பிதுரி தொடர்ந்து முன்னிலையில் இருப்பதாகவும் இந்த நிலவரம் மாறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த தேர்தலை பொறுத்தவரை 2015, 2020 என இந்த 2 தேர்தலிலும் அதிமுக அந்த டெல்லியை ஆளக்கூடிய ஆம் ஆத்மி மிகப்பெரிய அளவிலான ஒரு வெற்றியை கைப்பற்றியிருந்தது. கிட்டத்தட்ட 2015 அவர்கள் 67 இடங்களையும் 70 சட்டமன்ற தொகுதிகளில் 67 இடங்களை ஆம் ஆத்மி 2015 கைப்பற்றியிருந்தது. அதே போன்று 2020 62 இடங்களை கைப்பற்றி பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சி அமைத்திருந்தது. அதன் பிறகு டெல்லியில பல்வேறு சிறந்த சீர்திருத்தங்கள், இலவச குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை ஆம் ஆத்மி வழங்கியிருந்தாலும் கூட இந்த தேர்தலில் அவர்கள் பின்தங்கி இருப்பது அவர்களிடையே மிகப்பெரிய ஒரு சோகத்தை தான் அளித்திருக்கிறது. என்றால் பாஜக கிட்டத்தட்ட 42 தொகுதிகள் வரை முன்னிலையில் இருப்பதாக இந்த வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் தெரிய வரக்கூடிய நிலையில அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அடுத்த 1 மணி நேரத்துக்குள் வெளியாகும். ஆனால் பாஜக ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சாதகமான சூழல் டெல்லியில் நிலவுவதே தற்போதைய ஒரு அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. கோபால், நன்றி சிவா, உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.